என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி இஸ்லாமிய பெண்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட சிட்பண்ட் நிறுவனத்திடம் பணத்தை மீட்டு தரக்கோரி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்த பொதுமக்கள். கோவை உக்கடம் புள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் நஜ்முனிஷா. 55 வயதான இவர் இன்று தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறியதாவது: கோவை உக்கடத்தை சேர்ந்த நஜ்முனிஷா மற்றும் அதே பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் பலரிடம் சியான் சிட்பண்ட் என்ற தனியார் நிதி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அதிக லாப ஆசை வார்த்தை கூறி லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுள்ளனர். தினசரி மற்றும் வாராந்திர சீட்டு முறையில் வசூலிக்கப்பட்ட பணத்தை இந்த நிதி நிறுவனம் திரும்ப தராமல் ஏமாற்றி வருகின்றது. சீட்டு முடிந்தும் பணத்தை திரும்பி தராமல் உள்ளது. பணத்தை திரும்ப கேட்டால் உரிய பதில் தராமல் இழுத்தடித்து வருகின்றதாகவும், இது சம்பந்தமாக அலுவலகத்திற்கு சென்றால் அலுவலகம் பூட்டிய நிலையிலே உள்ளது. எனவே மாநகர காவல் ஆணையர் கண்ணன் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்களின் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிதி நிறுவனம் தற்போது வரை தினசரி வசூலில் ஈடுபட்டு வருகின்றதாகவும், மேலும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, உடனடியாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தா திவ்யா, பிரபாகரன், ராதாகிருஷ்ணன், நஜ்முனிஷா, முகமது, ருபினா, சம்சீரா, அபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சிறுத்தை பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரையின் நிறுவன தலைவராகவும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில தலைவராக இருந்து வருகிறேன். கோவை மாநகரம் உக்கடம் அருகில் உள்ள புல்காடு பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம் நபர்கள், குடும்ப பெண்கள் சியான் சிட்பண்ட்ஸில் அவங்க ஏரியா மக்கள் அனைவரும் பணத்தை செலுத்தியுள்ளார்கள். இந்த அலுவலகம் முதலில் தற்போது சாய்பா காலனி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்தது. அதை ஆபீஸை இழுத்து மூடிவிட்டு தற்போது கோவை கல்பனா தியேட்டர் எதிரில் உள்ள மாடியில் இந்த அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. குறைந்தது 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த சிட்பண்டில் பணம் செலுத்தியுள்ளார்கள். தற்போது கேட்ட பணத்தை திருப்பி கேட்டால் அலுவலகத்தில் யாரும் இருப்பதில்லை, அலுவலகம் பூட்டி கிடக்கிறது. இவர்கள் ஏமாந்துள்ளனர். இவர்களைப் போல இவங்க பகுதியை சேர்ந்த மக்களிடம் நிறைய பேரிடம் பணத்தை வசூல் சென்று எங்கு இருக்கலாம் என்று தெரியவில்லை. இது சம்பந்தமாக எனது தலைமையில் கோவை மாநகர காவல் ஆணையரை பார்த்து சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். இவர்கள் தற்போது ரம்ஜான் நோன்பு நடப்பதால் பாதிக்கப்பட்ட பல பேர் வரவில்லை. தொடர்ந்து அவர்கள் மனு கொடுப்பார்கள். அதிகாரிகளிடம் போய் கேட்டதற்கு நாளைக்கே போய் கோவை கவுண்டமலை இன்ஸ்பெக்டர் அவர்களை பாருங்கள் என எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். நாங்கள் மறுபடியும் போய் கோவை கவுண்டமலை இன்ஸ்பெக்டர் பார்க்க இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இவர்கள் கட்டிய பணத்தை திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.